வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் என்ற சொல் வழக்கு உண்டு. ஒரு வீடு கட்டி குடியிருப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் இங்கு ஒட்டுமொத்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து தரைமட்டமாகி கிடக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் கி வரதராஜபுரம் ஊராட்சியில் வரதராஜபுரம், தங்கம்மாள்புரம், கைலாசபுரம், அருந்ததியர் காலனி, காடுவெட்டி, சட்டயம்புதூர், நலன்குடி என 8 கிராமங்கள் இருக்கின்றன. தாமிரபரணி ஆற்று தண்ணீர் புகுந்து கிராமங்களை தனி தீவுகளாக்கி திருப்பி போட்டு திணற வைத்திருக்கிறது. பெரும்பாலும் அந்த பகுதியில் மண் வீடுகள் தான் என்ற நிலையில் உயரமும் பெரிய அளவில் இருக்காது. ஆகையால் வெள்ளத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் மண் கரைந்து அடித்துச் செல்லப்பட்டு வீடே நாசமாகி கிடக்கிறது. 1-2 கான்கிரீட் வீடுகளை தவிர்த்து ஊர் மொத்தமும் இடிபாடுகளாகத்தான் காட்சியளிக்கிறது. மண் வீடுகள் தான் இப்படி என்றால், செங்கல் வைத்து கட்டியிருந்த ஓடு வீடுகளும் சரிந்து சின்ன பின்னமாகி கிடக்கின்றன. வெள்ளத்தின் கோர தாண்டவத்திற்கு நாலா பக்கமும் வீடுகள் சாய்ந்து கிடப்பதால் சீரமைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு சுக்கு நூறாகி கிடக்கிறது. சுற்றுச்சுவர் ஒரு பக்கம், வீட்டின் கதவு ஒரு பக்கம், ஜன்னல் ஒரு பக்கம் விழுந்து கிடப்பதில் இருந்து மிச்ச மீதத்தை எடுப்பதே சிரமம்தான். ஆகையால் இங்கு வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் தற்போது புதிதாக வீடு கட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதுதான் இன்னும் கொடுமையே. ஓடுகள், சட்டங்கள், பட்டியல்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களும் சேதமாகி அந்தலை சிந்தலையாக கிடக்கின்றன. வெள்ளம் விட்டு சென்ற வடுவாக ஊர் முழுவதும் சேரும் சகதியுமாகத்தான் காட்சியளிக்கிறது. வீடுகள் இருந்ததற்கான தடமே தெரியாமல் அழிந்து விட்டது என்றால் வீட்டில் இருந்த பொருட்களின் நிலையை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. கட்டல், மெத்தை, ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர் என எல்லா பொருட்களும் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கின்றன. அழகாக இருந்த ஒரு வீடு தற்போது ஆகாயம் தெரியும் அளவுக்கு ஓட்டை வீடாக மாறியது. இவ்வளவு வெள்ளம் வரும் என்று தெரிந்திருந்தால் முன்கூட்டியே பொருட்களை பத்திரப்படுத்தி வைத்திருக்கலாமே என கண்ணீர் வடித்த மூதாட்டி, ஆவணங்கள் எல்லாம் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது எனவும் அரிசி மூட்டைகள் பறிபோய் விட்டது எனவும் வெம்பினார். வீடுதான் இப்படி ஆகிவிட்டது என்றால் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி விவசாயம் செய்த பயிர்களும் வெள்ளக்காடாக நிற்பதால் வாழ்வாதாரமே போச்சு என்று அழுதனர். இன்னும் கூட நாங்க எடுக்கல. நாங்க இவ்வளவு பெரிய மழை வரும், இவ்வளவு அழிவு வரும் நாங்க நினைக்கவே இல்ல. நாங்க விவசாயத்துல கொண்டு போட்டு லட்சக்கணக்கில் போட்டு விவசாயமும் போயிட்டு 40,000 ரூபாய்க்கு மூடை வாங்கி அடிக்க வச்சிருந்தா இவ்வளவு தண்ணியில அவ்வளவு கரைஞ்சு போயிட்டு ஒண்ணுமே எங்களுக்கு கிடையாது. நாங்க என்ன செய்யுதுன்னு தெரியல. தாமிரபரணி ஆற்றில் அதிகளவு மண் அள்ளியதால் தான் கரை உடைந்து ஊருக்குள் தண்ணீர் வந்ததாக கூறிய குடியிருப்பு வாசி, பைக்குகள், வீட்டு உபயோக பொருட்கள் என எல்லாவற்றையும் வெள்ளம் கொண்டு போய்விட்டதாக வேதனை தெரிவித்தார். சுமார் 1100 ஏக்கர் பயிர்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இப்ப ஒரு மாச பயிரும் போயிட்டு மழை பெஞ்ச போது தண்ணி எங்களுக்கு இல்ல, உடைச்சுதான் வந்தது. தாமிரபரணி கரை உடைச்சிட்டு. இதே போல ஆங்காங்கே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு சாலைகள் சேதமடைந்து கிடக்கின்றன. பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் தார் சாலைகள் சில்லு சில்லாக சிதறி கிடக்க ஆங்காங்கே பெரு வெள்ளமும் உருவாகியிருக்கிறது. சாலையின் இருபுறமும் இருக்கும் விளைநிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் வீடும் போய் விவசாயமும் போய் எப்படி மீண்டு வருவது என தெரியாமல் வரதராஜபுரம் மக்கள் வருத்தத்தில் இருந்து வருவது சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.